தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 17 பின்பகுதி. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட சுவாமி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அதிக மன உளைச்சலுக்குள்ளேயும் மன வேதனைக்குள்ளேயும் துக்கத்துக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் ஆண்டவரே கவலைக்குள்ளேயும் கஷ்டங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு ஆண்டவரே இனி நான் வாழ்வதில் பிரயோஜனமில்லை என்று சொல்லி நான் இனி சாவதே மேல் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் யாராவது ஆண்டவரே இந்த நாளில் இருப்பார்களானால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதை நினைக்காதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி நான் ஆண்டவரே தேவனுக்கென்று வாழ்வேன் என்கிற ஒரு உணர்வோடு தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே தங்களுடைய தாழ்வு காலத்திலே ஆண்டவரே சிந்திக்கத்தக்கதான கிருபையை தாங்க. ஒருவேளை இந்த போராட்டங்கள் எதன் வழியாக வந்தது, இந்த பிரச்சனைகள் எதன் வழியாக வந்தது என்று சொல்லி தங்களை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என்ன போராட்டங்களாக இருந்தாலும் விடுவிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் தாங்கள் சாக வேண்டும், தாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் மேலே பற்றுதலாக இருந்து தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருந்து தேவனை அண்டிக் கொள்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திருக்க செய்வீங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.